அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு. அது பகல் போல் மனம் பரவும், நிலையாய் உனை நினைந்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். இயேசுவில் இனியவர்களே, இந்த பலியை அலெக்சாண்டர் ஜான்சிராணி அவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காக பிள்ளைகள் ஜோஷுவா அஸ்வின் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் வாழவும், அந்தோணி மேரி ஜெயராணி மேரி நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ, இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக விவசாயம் கால்நடை தொழில் விருத்தி அடைய, உறவினர்கள் அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழவும், குடும்பத்தில் இறையாசி நிலைத்திருக்க, குருக்கள் கன்னியர்கள் துறவியர் நல்ல உடல் சுகத்துடன் வாழ இன்று தனது பிறந்த நாளை காண்கிற அஸ்வினை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறார்கள். மார்த்தாள் இவர்கள் குடும்ப நலனுக்காக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் மன ஆறுதலும் மன நிம்மதியும் பெற்றுக்கொள்ளும்படியாக குடும்பத்தில் மரித்த மரியதாஸ் மனோன்மணி இவருடைய ஆன்மீக இலைப்பாறுதலுக்காக செபிக்கிறார்கள். பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். கடவுள் நம்மையும் நம்மவர்களையும் நிரம்ப ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, பாடுகளை தியானித்தல் வெறும் பக்தி முயற்சி மட்டும் அல்ல. பாடுகளை தியானிக்கிற பொழுது ஒருவர் தன்னை பற்றி சிந்திக்கிறார். இயேசு எனக்காக இறந்தார், எனக்காக பாடுபட்டார் என்கிற உணர்வு யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். எங்கு மாற்றம் நிகழ்கிறதோ அது ஆசீர்வாதத்திற்கான அடையாளமாக மாறும். இயேசுனுடைய பாடுகளை தியானித்திருக்கிற நாம், அவருடைய பாடுகளோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்து சிந்தித்திருக்கிற நாம், இந்த பலியிலே ஆண்டவர் நமக்காக எனக்காக பெற்ற பாடுகளை நினைத்து நன்றி சொல்வோம். அவருடைய பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற துன்பத்தோடு கலந்து அவருடைய பாடுகளில் குறைவு ஏற்படின் அதை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற மனநிலையை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரை செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 மற்றும் 12 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுக்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையை நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாக உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழியினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறை பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோ என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு கூட
எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1, 2, 10, 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒரு சொல்லாடல் உண்டு. காய்த்த மரம்தான், காய்ச்ச மரம்தான். அப்படி பழமொழி தெரியாதா? காய்ச்ச மரம்தான் கல்லடி படும். அப்படி பழமொழி உண்டா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனி இவரே காய்ச்ச மரம் எதுக்கு கல்லடி படுது? அது பறிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு, அப்படிதானா? இப்போ நீங்கள் வேப்பக்காயை அடித்து பிறக்குவீங்களா, கல் அடித்து பிறக்குவீங்களா? அதில் உங்களுக்கு பயன் இல்லை. அது மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கலாம், ஆனால் சாப்பிட்டா அது நமக்கு செட் ஆகாது. அதனால் அதை எடுக்கிறது. பொதுவாக நமக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை நம்ம என்ன செஞ்சிடுவோம்? துன்புறுத்துவ தொடங்கிடுவோம். என்ன ஒரே ஒரு நிபந்தனைன்னா, அது பதிலுக்கு நம்ம காயப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் யாரும் ரொம்ப நல்லவங்களோ அவங்கள நிம்மதியாகவே இருக்க விட மாட்டோம். ஒரு வீட்டில் ஒரு பையன் ரொம்ப அமைதியான டைப்பு, கோபையே பட தெரியாதுன்னா எல்லாரும் நினச்சிவாங்க அவனை தான் அடிப்பாங்க, அவனை தான் கிண்டல் அடிப்பாங்க, அவனை தான் வேலையாவாங்க, அப்படிதானே? வீட்லேயோ சமூகத்திலேயோ ஊர்லேயோ பொதுவான இடங்களிலோ யார் ரொம்ப அமைதியான பதிலுக்கு பேச மாட்டாங்க, நம்ம அடித்தாலும் திருப்பி சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம என்ன செய்வோம்? இன்னும் அதிகமாக காயப்படுத்துவோம். எதுக்கு?
அவன் உண்மையாக அப்படி தான் இருக்கானா இல்லை நடிக்கானா அப்படின்னு செக் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இனி இவர்களே, இந்த நல்லவர்கள் சமூகத்திலே நல்லவர்களாக வாழ விருப்பப்படாதவர்களுக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. நீதிமான்களை பதுங்கி இருந்து தாக்குவோம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லைகளாக இருக்கிறார்கள். நாம் செய்கிற தீச்செயல்களை நமக்கு தீச்செயல்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பார்ப்பதை அது நம்மளை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, தீமை செய்கிறவர்களை நல்லவர்கள் ஒரு புழு போல பார்க்கிறார்கள். நமக்கு அது அருவருப்பாக இருக்குது, எனவே அவர்களை கொன்று விடுவோம். இனி இவர்களே, உண்மையான காரணம் என்ன? நமக்கு அவன் இடைஞ்சலாக இருக்கான், நம்மளை நல்லா தீயவனா வாழ விட மாட்டேங்கிறான், அதனால கொள்ளுவோம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? தீயவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நல்லவர்களை கொள்ளுவோம், ஏனென்றால் அவர்கள் வாய் சொல்லால் தாங்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவரால் காப்பாற்றப்படுவோம், அவர்களுடைய முடிவு நன்மையானதாக இருக்கும். ஒருவேளை வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு மோசமானதாக இருந்தாலும் முடிவில் நன்மையான அல்லது நல்ல ஒரு மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கும் என்று நம்புகிறார்கள். நம்ம அதனால் கொன்னுட்டு அந்த சாவு நல்ல சாவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். முதல் வாசகம் அப்படி தான் சொல்லுது. இனி இவர்களே, நம்ம வாசித்தது மாதிரியே வாழ்க்கையில் நடக்குமா? பொதுவாக யோசிச்சு பார்த்தா பல நேரங்கள் அப்படி தான் நடக்குது. யோபு நூல் நமக்கு தெரியும், அப்படிதானா? யோபுக்கும் சாத்தானுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை கிடையாது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையானவராக வாழ்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் மாசின்மையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார். எந்த அளவிற்கு அவர் தூய்மையை கடைபிடிக்க முயற்சி செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரை மனதில் தவறாக திட்டியிருந்தால் அதற்கும் அவர் பாவ பரிகார வேலை செய்கிறார். நைட்டு தூங்கும்போது, பார்ட்டி வைக்கும்போது, மதுவை அருந்துகிற பொழுது அவர்கள் ஒருவேளை மனசுக்குள்ளேயாவது என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு எதிராக பேசியிருப்பாங்க, அப்படி பேசி இருந்தால் அதுக்கு பாவ கழுவாயின்னு சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே முத வேலையா தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாவ கழுவாய் பலியை ஒப்புக் கொடுத்தார். இவ்வளவு தூரம் நல்லவராக இருந்த யோபு ஏன் தொழுநோயால் பாதிக்கப்பட வேண்டும்? ஏன் ஒரே நாளில் எல்லா செல்வங்களையும் எல்லா பிள்ளைகளையும் இழந்து போக வேண்டும்? அழகை சொல்கிறான், அவன் உன்னை நம்புகிறான், அவன் உண்மையிலே நம்புகிறானா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ யோபுக்கும் கடவுளுக்கும் எதிராக இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. யோபுக்கும் சாத்தானுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. யோபு சாஃப்ட் கேரக்டர், அடித்தா எவனும் கேட்க மாட்டான், அதனால் நான் அடிக்கிறேன். சாத்தான் என்ன சொல்லுறான்? உண்மை நம்பி இருக்கிறானே, அது உண்மையா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்கிறேன் என்று சொல்லி சாத்தான் சோதித்து பார்ப்பதற்காக யோபு பழி வாங்கப்படுகிறார், யோபு தண்டிக்கப்படுகிறார். இனி இவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவராக வாழ்கிற பொழுது நமக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் காரணம் இதுதான். நம்ம உண்மையிலே நல்லவனா இல்லையான்னு சொல்லி யாரோ ஒருத்தன் சோதிச்சு பார்க்குறான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அவன் மோசமான பண்ணிட்டு நல்லா இருந்துட்டு போகிறான், நான் நல்லது பண்ணி கெட்டதை அனுபவிக்கவா? நானும் 10ஓட 11 இருந்துட்டு போயிறேன், யாருக்கு என்ன நன்மையாக போச்சு, எதுக்கு நான் இருக்கணும்? இனி இவர்களே, யோபு அப்படி யோசிக்கலை. இந்த உலகத்தில் அவனுடைய நண்பர்கள்லாம் சுற்றி உட்காந்து சொல்கிறானுவ, நீ என்னைக்கா தப்பு பண்ணியிருப்ப, தப்பு பண்ணாமல கடவுள் உன்னை தண்டிக்கிறான்னு சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஒருவேளை நான் இறந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய சதைகள் எல்லாம் அழிந்து எலும்புகள் வெளியே தெரிகிற வகையில் நான் அசிங்கமாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னாலும் அந்த நிலையிலும் நான் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்கிறார். இந்த கேவலமான நிலையில் வாழ்றதுக்கு கடவுளை சபிச்சுட்டு செத்து போக வேண்டியதானே என்று சொல்லி மனைவி கேட்கிற பொழுது சொல்கிறார், நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாம் தீமைகளை ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். தன்னுடைய வாய்மொழியால் ஒரு தவறும் யோபு செய்யவில்லை. அவர் ஏன் தண்டிக்கப்பட்டார் என்று அவருக்கு தெரியவே செய்யாது. ஆனாலும் அவர் கடைசி வரை ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதராக, ஆண்டவர் முன்பு மாசற்றவராக வாழ அவர் ஆசைப்படுகிறார். நண்பர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது, மனைவிக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது. நாம் எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், நாமெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், நாமெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறோம், இந்த உலகம் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ அதுக்கேற்ப வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் இந்த நிலைமையில் இப்படி இருக்கிறானே, இது நமக்கு ஒரு நிரடலாக இருக்கிறதே என்று அவர் நினைக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. எனவே தான் நாம் யோபு நூலின் இறுதியில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரை 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் 2 மடங்கான ஆசீர்வாதங்கள். இனியவர்களே, நாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவேளை நாம் கொடூரமாக தண்டிக்கப்படலாம். ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்க முடியாத அடைவுக்கு நாம் சோதிக்கப்படலாம், பாதிக்கப்படலாம். ஆனால் அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நமக்கு ஒரு மாபெரும் அருஞ்செயலை செய்து காட்டுவதற்காக. இனியவர்களே, ஒருவேளை இயேசுவை விட நல்லவராக ஒருவர் வாழ்ந்து விட முடியுமா? ஆனால் இயேசுக்கு என்ன கிடைத்தது? கொடூரமான சாவு. வெறுமனே கொடூரமான இறுதி சொட்டு ரத்தம் சிந்துற அளவுக்கு. செத்த பிறகு கூட அவர் இதய துடிப்பு ஒருவேளை இருக்குதா அல்லது மூச்சு அடக்கிட்டு உட்கார்ந்துருக்காராம் செக் பண்றதுக்காக ஈட்டி வச்சு குத்துறான். இனி இவர்களை ரத்தமும் தண்ணீரும்
ஏனென்றால் இரத்தம் உறைந்து அதில் வந்து தண்ணீர் வடிகிறது. அந்த அளவிற்கு இயேசு இறந்த பிறகு கூட குத்தி காயப்படுத்தப்படுகிறார். அவர் மாசற்றவர் இல்லையா? ஆனால் அவரை தான் இந்த உலகம் சோதித்து பார்க்கும். அழகை சொன்னதல்லவா, ஆலயத்தினுடைய உச்சிக்கு கூட்டிட்டு போய் இங்கிருந்து கீழே குதியும். ஏனென்றால் விவிலியம் சொல்லுகிறது, அவர் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார், அவர்கள் தங்களுடைய கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், உம்முடைய கால் கல்லின் மேல் மோதாது. விவிலியத்தில் இருக்கு. நீ கீழே விழுந்து செக் பண்ணும். நீர் தான் சொல்லிடுறீங்க ஆண்டவரை பாதுகாப்பார்னு சொல்றீங்கல்ல, நீதிமான்களை ஆண்டவர் பாதுகாப்பார்ல, கீழே குதிச்சு செக் பண்ணும், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், நான் நம்புகிறேன். சிலுவையில் இயேசுக்கு அதை தானே சொன்னார்கள், நீ கீழே இறங்கி வாரும், அப்பொழுது நீ இறைமகன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இனியவர்களே, நாம் பாதிக்கப்படுகிற பொழுது, நாம் துன்பப்படுகிற பொழுது இந்த உலகம் இன்னும் அதிகமாக நம்மை காயப்படுத்தும். எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் அதிகமாக நம்மை பலப்படுத்தும், பலவீனப்படுத்தும். ஆனாலும் எவன் ஒருவன் நிலைத்து நிற்கிறானோ, எவன் ஒருவன் அந்த பொல்லாங்கிலிருந்து தப்பித்துக் கொள்கிறானோ, அந்த பழி சொல்லிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறானோ, அந்த இழிநிலைக்கு அப்புறமாகவும் தான் நேர்மையாகத்தான் இருப்பேன் என்கிற முடிவுக்கு வருகிறானோ, அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த மனிதர்களுக்கான. இனி இவர்களை இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் காரணம் இதுதான். அவர் துன்பப்பட்டது, அவர் பாடுபட்டது, அவர் ரத்தம் சிந்தியது, கொலை செய்யப்பட்டது இன்னொருவருடைய பாவத்திற்காக. அவர் திருப்பி அடிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அப்படி அடிக்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவனை பார்த்து கேள்வி கேட்காம 4 சாத்திருந்தானே என்ன ஆயிருக்கும்? அவர் சிலுவையிலே அரைஞ்சிருக்க மாட்டாங்க, பயந்துருப்பாங்க. பிளாத்துட்டு அவர் மிரட்டி இருந்தாருன்னா, என்னை கொல்றல்ல, உனக்கு என்ன நடக்கும் பாருன்னு சொல்லியிருந்தாருன்னா, அப்படிலாம் சொல்லலை. இயேசு பழிச்சொல்லுக்கு பழிச்சொல்லு பேசவில்லை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அவர் நிற்கவில்லை. ஆனாலும் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் இன்று கடவுளாக இருக்கிறார், எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இனியவர்களை, நாம் நேர்மையாக வாழ்கிற பொழுது நாம் சபிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நல்லவர்கள் என்பதற்காக ஒதுக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் தீமை செய்யாமல் இருப்பதற்காக தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் மற்றவர்களுக்கு இடராக இருக்கலாம் நன்மையாக வாழ்கிற பொழுது. அதனால் அவர்கள் நம்ம ஏசலாம், இவன் மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி வாழ்றான் என்று சொல்லி திட்டலாம். ஆனால் அதுவெல்லாம் திட்டல்கள் அல்ல, அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். சிமையி தாவீது அரசனை பார்த்து சொன்னார், பரத்தையின் மகனே, இரத்த வெறியனே, இங்கிருந்து ஓடி போய் என்று சொன்னான். தாவீது நினைத்திருந்தால் அவனை கொன்றிருக்கலாம், ஆனால் அதை செய்யவில்லை. நான் ஆண்டவர் பார்வையில் நேர்மையாக இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய தாழ்ச்சியை சோதித்து பார்ப்பதற்காக சிமையிடம் கட்டளையிட்டு இருக்கலாம், நான் இதனால் அவனுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் தாவீதை தனது நெஞ்சத்துக்கு நெருக்கமானவராக கண்டார் என்று விவிலியம் சொல்கிறது. நாம் எப்பொழுது நேர்மையானவராக வாழ்ந்து தண்டிக்கப்பட்டாலும் அந்த நிலையை காத்துக்கொள்கிறோமோ, நல்லவர்கள் என்ற வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கேடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கேடாக. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கேடாக. எதை நான் தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பழி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவாய் பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திரு முன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமண எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றின் பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. அங்களது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளம் நமக்கு நிறைவாழ்வளிப்பதாக. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவான் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவார் இறைவா. என்னகம் புகுந்த இதயத்தில் அமர்ந்த பொன்னகம் புனைவாய் இறைவா, என்னகம் புகுந்த இதயத்தில் அமர்ந்த பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு பொன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவார் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா, பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வெகுண்டலும் மழையும் அமைந்திட பணிவாய் இறைவா, அமைந்திட பணிவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவார் இறைவா. நான் எனும் அகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா, நான் எனும் அகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா. அங்கு பூவெனும் இதய பீடத்தில் என்னையே பலியாய் அளிப்பேன் இறைவா, பலியாய் அளிப்பேன் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவார் இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றை கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.